வணக்கம். ஃப்ரெஞ்ச் படிக்கிறார்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எப்போவுமே இன்னொரு மொழி மூலம் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் படிக்க நினைக்கிற மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய விஷயங்கள் வினைச்சொற்களாக இருக்கட்டும், துணைச்சொற்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் அதை பேசஸை விளங்கி கொள்றதுக்கு வேணும்னா தமிழ் விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கள் டீட்டெயிலாக வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் உங்களுடைய சொந்த மொழியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து கொண்டே இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு மொழியை படிக்க முடியாது. இப்போ நான் மொழி படிக்கும்போது என்னோடய ப்ரொஃபஸர் எனக்கு ஃப்ரெஞ்சில் தான் விளங்கப்படுத்துவா அந்த மொழியை, அந்த விஷயத்தையே எனக்கு விளங்குதோ இல்லையோ அவள் சொல்கிறத நான் விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணணும். அப்போ தான் எனக்கு அந்த மொழியில் அவள் இதுக்கான தான் சொல்ல வந்தேன். அப்போ இப்படி சொன்னால் இதுக்கு தான் அந்த அர்த்தம் வருகுதுன்றதை நான் விளங்கிக்கொள்ள ஆரம்பிப்பேன். ஸோ அப்படித்தான் நாங்கள் ஒரு மொழியை படிக்கணுமே தவிர இன்னொரு மொழி மூலம் நாங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு மொழியைத்தான் படித்து கொண்டிருக்கோம், அந்த மொழியை படிக்க இல்லை. என்னோடய கிளாஸில் நார்மலாகவே நான் கூடுதலான நேரம் ஃப்ரெஞ்சில் தான் கதைப்பேன். பேசஸாக விளங்கப்படுத்தும் போது தான் நான் தமிழில் கதைக்கிறேன். மற்றபடி நான் இடையில அடிக்கடி நிறைய ஃப்ரெஞ்ச் வார்த்தைகள் சேர்த்துக்கொண்டே இருப்பேன். என்று சொன்னால் ஒரு ப்ரொஃபஸர் அவையே ஃப்ரெஞ்ச் கதைச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது காதில் போய் சேரும். இதுக்காண்டி அவள் இதில் சொல்கிறா, இப்போ சொல்கிற நேரம் இதுக்கான அர்த்தம். ஸோ அது மூலம் அவையை அதை பழகிக்கொண்டு இப்போ என்ன சொல்கிறது, வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற வார்த்தையை கேட்டு பிள்ளை பழகிறது இல்லையா, அதே மாதிரி ஒரு டீச்சர் சொல்கிற வார்த்தையை கேட்டு பிள்ளையை அதை வெளியில் போய் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அவைக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த ஃப்ரெஞ்ச் அழகழகாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ நாங்கள் இன்னொரு மொழி மூலம் நாங்கள் ஃப்ரெஞ்சை பழகும்போது நாங்கள் தமிழை தான் படிக்கிறோமே தவிர நாங்கள் ஃப்ரெஞ்சை படிக்க இல்லை. ஃப்ரெஞ்சை படிக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் மொழி மூலம் தான் நாங்கள் அதை படிக்கணும். நீங்கள் அதுக்கு உள்ளர்த்தம் வேணுமென்றால் நீங்கள் அதை தமிழில் பார்த்து கொண்டு வைக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது நீங்கள் ஃப்ரெஞ்ச் படிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எழுத்து விதத்துலேயும் சரி, கல்ச்சர் விதத்துலேயும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மொழியை இன்னொரு மொழியை கொண்டு நாங்கள் படிக்க இயலாது. ஒரு மொழியை அந்த மொழி மூலம் தான் நாங்கள் படிக்க முடியும். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் எல்லாருமே. இப்போ என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு வசனத்தை எடுத்தோம்னாலே இப்போ எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் ஃப்ரெஞ்சுண்டு, ஆனால் தமிழ்கிட்ட எழுவாய் செயற்படு பொருள் பயனிலைண்டு வரும். அப்போ அப்படி பார்க்கும்போது அதுலேயே டிஃப்ரெண்ட் இருக்குது, வசனம் அமைக்கிற முறையிலேயே டிஃப்ரெண்ட் இருக்கும்போது அப்போ மொழி எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமென்னு நீங்கள் யோசிக்கணும் இல்லை. ஸோ நாங்கள் பேசஸை தமிழில் தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால் ஒரு கிளாஸை நாங்கள் அதை ஃப்ரெஞ்சில் கேட்கும்போது தான் அந்த கிளாஸ் என்ன சொல்கிறது, அந்த மொழி எங்களுக்கு அழகாக வரும். ஸோ ஃப்ரெஞ்ச் படிக்கிறார்கள் என்ன சொல்கிறது, அந்த மொழியை அந்த மொழியிலேயே கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அது இன்னும் அழகாக வருமென்று நான் நினைக்கிறேன். நான் படித்த முறை அதுதான். நான் சின்ன வயசில் வந்தப்போ என்னோடய ப்ரொஃபஸர் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாவோ அப்படி தான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அது மூலம் படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச எல்லையே நீங்கள் தொட முடியுமென்று நான் நினைக்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்க, சில நேரம் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நன்றி.